வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: உலகில் உள்ள எல்லா தோற்றங்களிலும் எல்லா உயிர்களிலும் சிறந்த மேலான ஒரு இயக்க நிலை மனித உருவம் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. இதற்கான கவிதை வரிகள்: மனித உயிர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும். மனம் உயிர் மெய் மூன்றான மறைபொருட்களான மனிதனது ஆற்றல்களை மலரச் செய்ய வேண்டும். மறைத்திருக்கும் உட்பதிவான பலவினைகள் தம்மை மனிதனை மாற்றி அமைத்து அறச்செயல் பதிவு செய்து மனத்தூய்மை வினைத்தூய்மை பெற்று பெறத்துறைந்து மனிதனை உயர் மனிதனாக மாற்றி அமைக்கும் மனவளக்கலை இதனை பயிற்றுவித்து நலன் காண்போம் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. இறைவன் பிளஸ் ஆணவம் கண்மம் மாயை மனிதனாக இந்த பூமியில நாம பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் மனவளக்கலை மூலமாக மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் மாயை இறைவனாக நாம மாறி வாழணும். அதற்காக தான் சுவாமிஜி நமக்கு இந்த மனவளக்கலைய வேதாத்திரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. உயிர்கள் தோன்றியது பஞ்சபூத திணிவான பாறைகள்ல இருந்து அந்த முதல் உயிரினமான தாவரம், ஒரு உணர்வு கொண்ட தாவரம், ஒரு அறிவு கொண்ட தாவரம் தோன்றியது. சாமிஜி இறைநிலை தவத்துல சொல்லுவாங்க, பேரணுக்கள் பல இணைந்து ஒன்று கூடி இயங்கும் போது அணுக்களின் கரைசலால் ஏற்படும் காந்தம் மூலம் இறைத்துகள்கள் சுழன்று வரும்போது அந்த சுழற்சியில் உருவத்தின் மையப்பகுதியில் ஏற்படும் திணிவு கருமையமாக மாறி அந்த உருவத்தின் மையப்பகுதியில் அமைந்து விடுகிறது. இதுதான் ஆன்மா எனப்படும் மறைபொருளாகும். இதை தாங்கி இருக்கும் உருவம் ஜீவீனம் எனப்படுகிறது. பூமியில 5 பூதங்கள் இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்று சொல்லக்கூடிய இந்த 5 பூதங்கள் நிரம்பி இருக்கிறது. இந்த 5 பூதமும் சேர்ந்ததுதான் பாறை. அந்த பாறையில 5 பூதங்கள் இணைப்புல இறைத்துகள் சுழன்று வரும்போது ஓரறிவு தாவரம் என்று சொல்லக்கூடிய அந்த புள்ளினம் முதல்ல பாறை இடுக்குகள்ல தோன்றியதுதான். அந்த முதல் தோன்றிய அந்த தாவரம் தான் இன்றைக்கு எண்ணற்ற காடுகளாக உலகம் முழுவதும் பரவி நிற்கிறது. அடுத்ததாக அந்த தாவரம் முளைக்கும் தன்மை இல்லாம அழுகல் தன்மை ஏற்படும் போது அது கூடு வைத்து 2வது பரிணாமமான புழு. அதற்கு 2 அறிவு, 2 உணர்வு என்று சொல்லலாம். தொடு உணர்வு ஒண்ணு, அதே போல சுவை உணர்வு. அதற்கு தழை வரும்போது அடுத்ததாக எறும்பு போன்ற ஜீவராசிகள் 3 உணர்வு, அதற்கு வாசனை உணர்வு சேருது. அதற்கு தழை வரும்போது பாம்பு, அது 4 உணர்வு கொண்ட, பார்வை உணர்வு கொண்ட, 4 அறிவு கொண்ட, 4 உணர்வு கொண்ட ஜீவனாக. அதற்கப்புறம் விலங்கு. அந்த விலங்கு ஐயுணர்வு, அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்ற ஐயுணர்வு கொண்ட அந்த விலங்கு. இந்த விலங்கின வித்திலிருந்து தோன்றியவன் தான் அந்த முதல் மனிதன். அந்த மனிதன் படிப்படியா விலங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய முன்னா 4 கால்களையும் பூமியில வைத்திருக்கும். அது சாமிஜி திரியக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியே படிப்படியா கம்ப்யூட்டர் சென்டர்ல போட்டிருப்பாங்க ஒரு குரங்கு. அதன் பிறகு அப்படியே அது நிமிர்ந்து நின்று சிம்பான்சியா மாறி அப்படியே மனிதனாக மாறுகின்ற அந்த ஒரு நிலையை போட்டிருப்பாங்க. படிப்படியா நாம உயர்ந்து அந்த அறிவாட்சி திறன், நம்முடைய அந்த உடல் மையத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்திய மனவிரிவின் மூலமாக உயிர் சக்தியை விரித்து நம்முடைய அறிவு, நம்முடைய மனம், நம்முடைய உயிர் மூச்சு அனைத்தையும் அந்த சுத்தவெளி சிவகலத்தோடு சித்த வழியோடு ஒன்று கலந்து உயிர்கலப்பை ஏற்படுத்தி கொண்டு வாழ பழகி கொள்ளணும். அது இந்த மனித பிறப்புக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. விவேகானந்தர் சொல்லுவார், நிமிர்ந்த நிறு, தைரியமாக இரு, வலிமையோடு இரு, எல்லா பாரங்களையும் உன் தோள் மீது சுமந்துகள், உன்னுடைய விதியை படைப்பவன் நீயே என்பதை தெரிந்து கொள், உனக்குள்ளே எல்லா நன்மைகளும் எல்லா உதவிகளும் குடிகொண்டு இருக்கிறது என்ற ஆன்மீக உண்மையை உணர்ந்து கொள் என்று
விவேகானந்த மகரிஷி சொல்றாங்க, நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நம் உடல் மையத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை உயிர் விரிவு பண்ணி அந்த சுத்த வெளியோடு இரண்டரை கலந்து நின்று வாழணுங்க. தவம், மௌனம், தற்சோதனை என்ற அளவில் குணநலம் பெற்று முழுமை பெறணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.